டயபெட்டிக் பேஷண்டா நீங்க, உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதா? கட்டாயம் அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமனான விஷயம். அதுலேயும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா யூரின்ல வந்து சுகர் வெளியேறதால பாக்டீரியா ஈஸியாக வளரும். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பார்க்காம விட்டோம்னா என்ன ஆகும்னா, அது மேலே போய் பிளாடருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். பிளாடர்ல இருந்து அதுக்கும் மேலே போய் கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படி கிட்னிக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பைலோனெஃப்ரைட்டிஸ். இது வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளங்க. இதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்படலாம். ரெண்டாவது, அது வந்து யூரோசெப்சிஸ், அதாவது யூரின்ல இருந்து மேலே போன இன்ஃபெக்ஷன் அப்படியே பிளட்டுக்கு பரவுச்சுன்னா அது செப்டிக் காய்ச்சலா மாறி உயிருக்கே ஆபத்து விளைவிக்கலாம். ஸோ இதனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தா அலட்சியப்படுத்தாம டாக்டரை அணுகி ப்ராப்பரா சிகிச்சை எடுத்துக்கோங்க. யூரின் கல்ச்சர் டெஸ்ட் சொன்னாங்கன்னா அதை பண்ணி கம்ப்ளீட்டா யூரின் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ.